கங்கா நம்ம கும்புறன்னு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி பேசிடுறாங்க. கண் கலங்கிக்கிட்டு கும்புறணும் அப்படியே சாப்பிட்டு மறுபடியும் வேலைக்கு கிளம்புறாங்க. இதை கவனிச்சு நம்ம காவிரியும், என்ன மாமா இப்போ தான் வந்தீங்க, கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சமாட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க மாமா அப்படி சொல்கிறாங்க. உடனே நம்ம கும்பரனை வந்து அது ரெஸ்டெல்லாம் எடுத்துக்கிடுவேன் காவிரி, அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் ஆர்டர் அதை முடிச்சே ஆகணும், அது மட்டும் இல்லாமல் காவிரி நான் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவே சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம காவிரி, இன்னும் நம்ம ஹெல்ப் அது இதுன்னு சொல்லி பெரிய வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க, இதை பண்ணு காவிரின்னு உடனே நான் பண்ண போகிறேன், அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம குமரன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக பார்த்து நம்ம கங்காக்காக புக் பண்ண, அது மட்டும் இல்லாமல் கங்கா ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேறணும் இந்த வளகாப்பில், எனக்கு அவள் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், அதனால தான் இவ்வளோ நான் பாடுபட்டுட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு என்னெல்லாம் விருப்பம்னு சொல்லி ஒன்று ஒன்று பார்த்து பண்ணிகிட்டு இருக்கேன், அது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா அப்படி சொல்கிறாங்க. உடனே நம்ம காவிரி, அதெல்லாம் நான் பார்த்து பண்ணிக்கிறேன் மாமா, ஆனால் கங்கா சொல்கிறதெல்லாம் கொஞ்சமாட்ட பெருசாக எடுத்துக்காதீங்க, அவள் இது கோவத்தில் கடுப்பில் பேசிகிட்டு இருக்கா, அது மட்டும் ப்ரெக்னென்சி டைமில் அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி தான் ஆகும், அதனால் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டு வருத்தப்படாதீங்க மாமா அப்படி சொல்கிறாங்க. உடனே நம்ம குமரனும், அது நான் என்ன வருத்தப்பட இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கங்கா தானே பேசிட்டு போகிறா, கங்கா என்றைக்கு நேற்று பேச அவள் எப்போவுமே அப்படி தான் எவ்வளோ உண்மையாலுமே அனுபவிச்சிருக்கா, அவள் அதனால தான் நம்ம நடந்துக்கிறா, அவள் மேலே நான் எதுவும் கோவப்பட போகிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப பெருந்தன்மையாக. இதெல்லாம் பார்த்து காவிரி கணக்கில் இங்கே பாருங்க அம்மா, நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாம நல்லபடியாக வளகாப்பு நடக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம குமரன் அங்கேருந்து அனுப்பி வச்சுறாங்க. அதே மாதிரி இந்த இப்போ குமரனை போனவுடனே நம்ம விஜய் நிவின்லாம் எவ்வளோ முடியுமோ அந்தளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதேமாதிரி கரெக்டாக நம்ம குமரன் நைட்டில் வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்தோன்னே நம்ம கங்கா வந்து ரொம்ப கோவத்தில், வந்துட்டிங்களா இப்போ மட்டும் வந்தீங்களா, அது மட்டும் ப்ளவுஸாக தைச்சி முடிச்சிட்டிங்களா சொல்லி கேட்குறாங்க. உடனே ப்ளவுஸ் இனிமேல் தான் தைக்கணும் கங்கா அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டு நம்ம கோவத்தில் கங்கா அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை கவனித்து நம்ம சாரதா வந்து, 2 நாளைக்கு தான் டைம் இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் அவர் ப்ளவுஸ் தைச்சி கொண்டு வருவார், இப்போ உனக்கு என்ன அவசரம், அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை எவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காரு, கொஞ்சம் மட்டும் அறிவோட பேச அப்படி சொல்கிறாங்க. ஆமாம்மா நான் அறிவு இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்கம்மா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோம்பை கத்திட்டு இருக்காங்க. உடனே நம்ம குமரன் வந்து, அவள் தான் பேசிட்டு போகிறா, அது நீங்கள் எதுவும் பேசாதீங்க, அது மட்டும் இல்லாமல் கங்கா தானே பேசுகிறா, அவள் பேசிட்டு போட்டான் அப்படி சொல்கிறாங்க. உடனே நம்ம சாரதா கிட்ட குமரனை வந்து, நாளைக்கு காலையில் எல்லோரும் சொந்தக்காரங்க வந்துடுவாங்க, தான் எங்கள் எல்லாருமே நாளைக்கு மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டு எல்லாமே செம்ம ஷாக்காக இருங்க. என்ன மண்டபம் மாமா, என்ன மாமா சொல்கிறீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஒரு ஹால் புக் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நம்ம 2 கல்லி தள்ளி தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே எல்லாரும் வீட்டுக்கு தானே வர சொல்லியிருக்கு அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா கங்கா அதுக்கு முன்னாடி ஷாக் ஆகுறாங்க. என்ன ஆளாளுக்கு பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் எதுக்கு எல்லோரும் கூப்பிட்டுருக்கீங்க, எப்படி பைசாக்கு எங்கே போகிறது, காசு பண்ண ஒன்றுமே கிடையாது, கையில் இருக்கிறது ஓட்ட அண்டியாக இருக்கும், எதுக்கு இந்த மாதிரிலாம் ஆடம்பர செலவு, ஒன்றுமே தேவையில்லை, நான் இந்த 4 செவரத்துக்குள்ளே முடிச்சுக்கிறேன், எனக்கு எதுக்கு இந்த மாதிரிலாம், அது மட்டும் இல்லாமல் நான் ஏதாட்டும் ஆசைப்பட்டேன் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது தெரிஞ்சு போச்சு, அதனால நான் ஆசைப்பட்டதே விட்டுட்டேன், பேசாமல் நர்மதாக்கு பண்ண மாதிரி இந்த வீட்டிலே பண்ணி முடிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோபமாக கத்துறாங்க. இதை பார்த்தோன்னா சாரதா வந்து, அவள் சொல்கிறது ஒரு வகையில் கரெக்ட் தானே மாப்பிள்ளை, எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க தம்பி, அது மட்டும் இல்லாமல் நர்மதாக்கு பண்ண மாதிரி நம்ம பெருசாக இங்கேயே பண்ணிடலாம், ஹால்லாம் வேண்டாம், ஆனால் மற்ற எல்லாமே ஃபங்க்ஷனும் அது அடபெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இந்த காவிரி வேறு மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லியிருக்கா, அவள் வேறு பண்ணிகிட்ருக்கா, அது மட்டும் எல்லாமே சந்தோஷமாக நடக்க போகுது, கவலைப்படாதீங்களோ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் கும்பரனை வந்து, எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு வந்தே ஆகணும், அது மட்டும் நாளைக்கு ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலைன்னு அலைஞ்சிட்டு போய் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்காதீங்க, ஒழுங்காக வீட்டை பக்கம் வந்து சேருங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோபமாக திட்டவே கும்பரனா அப்படியே கண் கலங்கிக்கிட்டே போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து காவிரிக்கு அப்படியே மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கங்கா அக்கா என்ன வர ரொம்ப ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பார்த்துட்டு இருக்காங்க. சாரதாவும் அதே மாதிரி இது வர புத்தி கட்டுத்தனமாக பேசிக்கிட்டே ஏறு அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோபமாக திட்டிகிட்டு போயிடறாங்க. கங்காவும் ரொம்ப கோவத்தை அப்படியே எரிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நடக்க போகிறதே இப்படி தான் வரப்போதே தெரியல. அது மட்டும் இல்லாமல் கங்கா எப்படி ஃபங்க்ஷன் டைமில் குமரன்கிட்ட இல்லைன்னா காவிரி விஜய்கிட்ட பிரச்சனை பண்ணதான் அப்புறம் அங்கே எப்படி இவங்களாம் சமாளிக்க போகிறாங்க, எல்லாமே பொறுத்திருந்து வரப்போகிற வீடியோ இல்லாமல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.